ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம HTML லிங்க்ஸ் பற்றி பார்க்கலாம். HTML லிங்க்ஸ் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இப்போ இருக்கிற வெப் பேஜில் வந்து இன்னொரு பேஜுக்கு போகணும் அப்படின்னா நம்ம லிங்க்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். லிங்க்ஸ்க்கான சின்டெக்ஸ் வந்து இதுதான். ஏங்கிறது வந்து ஆங்கர், இந்த டேக் பேர் வந்து ஆங்கர் டேக். இப்போ வந்து சின்டெக்ஸ் வந்து ஏ href ஈக்குவல் டு URL. இதில் வந்து நம்ம என்ன டெக்ஸ்ட் கொடுக்குறோமோ அது வந்து நம்ம லிங்க்குக்கு வந்து டெக்ஸ்ட்டாக வரும். யூஆர்எல் வந்து நம்ம எந்த பேஜுக்கு போகணும்னு நினைக்கிறோமோ அந்த பேஜோட அட்ரஸ், அதை வந்து இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ரெண்டு இது இருக்குது ஆட்ரிபியூட். ஒன்று வந்து செல்ஃப்னு ஒன்று இருக்கும், பிளாங்க்னு ஒன்று இருக்கும். செல்ஃபுங்கிறது என்னென்னா, நீங்கள் செல்ஃபுங்கிறத ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுறீங்க இல்லை யூஸ் பண்ணலனாலுமே அது வந்து சேம் டிஃபால்ட். அப்போ வந்து நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணும்போது அதே பேஜில் ஓப்பன் ஆகணும் அப்படின்னா நம்ம இந்த செல்ஃப் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணணும். இல்லை உங்களுக்கு வந்து நியூ டேப்ல ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா பிளாங்க்னு சொல்லி ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம டெமோ பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம கிரியேட் பண்ண டாக்குமெண்ட்ல இப்போ லிங்க் வந்து இன்சர்ட் பண்ணலாம். ஏ இங்க இருக்கு பாருங்க, ஏ ஆங்கர் டேக். இந்த hrefல வந்து நம்ம லிங்க் வந்து பேஸ்ட் பண்ணணும். இப்போ வந்து நான் இந்த சேனல் லிங்க் வந்து பேஸ்ட் பண்ணுவேன். டெக்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரைப். ஓகே, இப்போ வந்து நம்ம இதை சேவ் பண்ணிடலாம். ஃபைல், சேவ். இங்கே பார்த்தீங்களா, இது வந்து இப்போ ஒரு லிங்க் மாதிரி கிளிக் பண்ண முடியுது. இதெல்லாம் வந்து நார்மல் டெக்ஸ்ட் மாதிரி இருக்குது, இது லிங்க். இப்போ இந்த லிங்க்கை வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து சேனல் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், இதை நான் கிளிக் பண்ணும்போது சேம் இதே டேப்பில் தான் இந்த சேனல் ஓப்பன் ஆகுது. இப்போ வந்து எனக்கு டிஃப்ரெண்ட் பேஜில் வந்து இன்னொரு நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து இங்கே நம்ம வந்து ஆட்ரிபியூட் வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம என்ன ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா டார்கெட் blank. ஓகே, இப்போ வந்து நம்ம சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். சேவ். இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்களா, இப்போ நான் கிளிக் பண்ணும்போது நியூ டேப்ல ஓப்பன் ஆகுது. இங்கே பாருங்க, சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணும், நியூ டேப். ஏன்னா வந்து நம்ம பிளாங்க்னு சொல்லி ஒரு ஆட்ரிபியூட் ஆட் பண்ணதுனால இப்படி ஓப்பன் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.